ஸோ அது மாதிரி பொது வாழ்க்கைக்கு வருது. வராங்க. 89ல வந்த பிறகு 89 தோல்விக்கு பிறகு ஒரு ஒரு சின்ன திருப்பம் வருது. 2 பேரும் ஜானகி இணையறாங்க. ஜானகி ஆமா. ஜானகி அம்மையார் வந்துட்டு விலகிடுறாங்க. கட்சி ஒன்றாகுது. இவர்கள் கிட்ட வருது கட்சி. அந்த 89லிருந்து 91க்குள்ள தன்னை வந்து இவர்கள் நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் போகிற இடங்களெல்லாம் இவர்கள் சேர்ந்த காலத்திலிருந்து இவர்கள் போகிற இடங்களெல்லாம் கூட்டம் வரும். ஒரு நல்ல பேச்சாளராக தன்னை உருவாக்கிக் கொள்கிறார்கள். இவர்களை முழுவதுமாக புறக்கணிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமை. இவர்களை ஒரு பொருட்டாக பேசுவதற்கு கலைஞர் அவர்கள் இன்னும் அவர் இறங்கி வரவில்லை. ஜெயலலிதா அவர்களோட பாலிடிக்ஸ் பண்ணுமான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. உண்மை. ஆனால் இப்போ தவிர்க்க முடியாதா ஆயிடுச்சு. அந்த கட்சியினுடைய அவ்வளவு பெரிய ஒரு கட்சியை அந்த அம்மா நிர்வாகம் பண்றாங்க. ஸோ 2ஆம் சுற்று 1991 வந்துட்டு அவர்கள் ராஜீவ்காந்தி தலைமையில் உள்ள இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைத்து அந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பில் வந்துட்டு என்ன நடக்குது? 2ஆம் சுற்றுல ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புத்தூர்ல படுகொலை செய்யப்படுகிறார். பெரிய அளவில் பெரிய வெற்றி